வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியை சிறைப்பிடிக்க கூட்டின்னு போனால் அந்த லேடியை கைது செஞ்சுட்டாங்க. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடியே அந்த போலீஸ் அதிகாரி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம நாகு இருக்காங்களா, அவங்க சும்மா இல்லைங்க, இந்த பிரச்சனை இதோட விடக்கூடாது, எப்படி மல்லியை தனியாக அனுப்பலாம், மல்லி வயிற்றுல குழந்தை வேறு இருக்குது, எதனா ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னதோட மட்டும் இல்லை, இன்ஃபார்மெண்ட்டு பின்னாடியே ஒரு பக்கம் பின்தொடர்ந்து திருட்டு போனோம் எப்படி அழகாக பின்தொடர்ந்து போகும் அந்த மாதிரி ஒரு பக்கம் திருட்டுத்தனமாக பின்னாடியே போகிறாங்க. அந்த லேடி பார்க்காத போதெல்லாம் கொஞ்சம் அப்படியே போயின்னு இருக்காங்க. மல்லிக்கு ஒரு பக்கம் பதட்டம் பயம் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னடா நமக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பதட்டம் பயம், ஏன் என்ன காரணம், அது என்ன காரணத்தினால இந்த மாதிரி நம்ம ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க. யோசனைக்கு எல்லாம் ஒரே ஒரு விடதாங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம பண்ணுற விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு பக்கம் தப்பாக படலாம், ஆனால் நமக்கு அது கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல யாருன்னே ஒரு தெரியாத அதர் பர்சனை நம்பி போனது மல்லியோட முதல் தப்பு. இந்த தப்பை நம்ம நாகு செய்ய விரும்பல. அதனால் நாகு போலீஸ் அதிகாரியாக வர வச்சுறாங்க. மல்லியை அவங்க கிட்னாப் பண்ணுற சமயத்தில் கரெக்டாக அந்த இடத்துல அப்படியே அழகாக அந்த லேடியை வந்து பிடிச்சிடறாங்க. பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் அவங்கள பிடிச்சி கைது செஞ்சுறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை, ஏன்னா கெட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஓகே இந்த சரௌண்டிங்லாம் எந்த ஆகணும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக யோசிச்சு சிந்திச்சு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, இப்படி தாங்க ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. உடனே பார்க்கணும், அங்கே சுற்றி முற்றி எல்லா தவளையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த இடத்துல கரெக்டாக ஒரு குடோன் பாலஞ்சு குடோன், அங்கே 2-3 பேர் டக்குன்னு விட்டுன்னு வண்டியில் ஏற பார்க்குறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் அதிகாரி போய் சுற்று போட்டுறாங்க. உடனே பார்க்கணும், நம்ம வெண்பா அழகாக தூக்கின்னு போக பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரி போய் வெண்பாவை மீட்டுறாங்க. அடடடடா, இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான், நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். இது பார்க்கவும் ஒரு பக்கம் நல்லாவே இருக்குது, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரியான ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து அந்த லேடியை பிடிச்சி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சா, உன்னை நம்பி தாண்டி வந்தேன், எதுக்கு இந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு பக்கம் நம்பிக்கையோடு தான் வராங்க, ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அடிச்சு ஓட்ட விட்டுறாங்க. அதனால் சோகத்திலேயே வேதனையிலேயே ஒரு பக்கம் குறின்னு இருக்க அதே சமயத்தில் நம்ம வெண்பாவை தூக்கி வச்சுன்னு ஒரு பக்கம் மல்லி அந்த இடத்துலேருந்து வெளியே போகிறாங்க. விஜய் கிட்ட திடீர்னு போன வருது. மல்லிக்கு கேட்டதோட மட்டும் இல்லை, மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு யார் விஜய் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ எனக்கு சொல்லியிருக்கணும், ஆனால் வேற ஆள் சொல்லி எனக்கு தெரியுது, அந்த அளவுக்கு நான் கேவலமாக போயிட்டேன், என்னை பார்த்தா நான் அந்த அளவுக்கு ஈவே இருக்க இல்லாதன்னு நினச்சிட்டேன், இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட ஆக்ரோஷம் பட ஆரம்பிக்கிறாரு. விஜய் கோவப்படாதீங்க விஜய், நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேளுங்க, நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுவும் எடுத்து சொல்ல வேணாம், உங்ககிட்ட நீ இதுக்கு மேலே நீ சொல்லி அதை நான் கேட்டு இதுக்கப்புறம் என் மனசை ஆறுதல் படுத்த வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை, நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல தேவையில்ல, நீ எப்படி இருக்கியோ அப்படியே சந்தோஷமா இரு, அதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுகிறாங்க நம்ம விஜய். உடனே பார்க்கணுமே வெண்பா வந்து அப்பா அப்படின்னு சொல்ல உடனே மல்லி வெண்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சந்தோஷத்தை பார்க்கணுமே விஜய்க்கு அப்படியே சும்மா தூக்கி வாரி போடுறது ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாமே ஒரு பக்கம் ஒரே டைமில் வந்து அப்படியே சும்மா வேற மாதிரி ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்காரு. சீக்கிரம் என் வெண்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெண்பா அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் தீபிகாவும் வந்துடுறாங்க. வந்ததோட மட்டும் இல்லாமல் வெண்பா கையை பிடிச்சி என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல இருந்து மல்லிகிட்டே மன்னிப்பு கேட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க. இதுக்கப்புறம் நேர்மையாகவும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம நம்ம நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு முடிவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன, இது ஒரு நல்ல ஒரு முடிவா இருக்குமா இல்லையா, இது எப்படி இன்னும் கொண்டு போக போறாங்க, எந்த விதத்தில் எடுத்து கொண்டு போக போறாங்க அப்படின்ற பல தகவல் தரும் விஷயங்கள் ஒரு பக்கம் வெயிட்டிங்ல தான் இருக்கு. பாப்பா அந்த வெயிட்டிங் எல்லாம் நல்லபடியா நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் மல்லி உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ நினச்சின்னு இருக்கான் அவன் மனசுக்குள்ள இது எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான் சொல்லிட்டு, ஆனால் இது கொஞ்ச காலத்துக்குள்ள உன்னை வச்சு செய்யாமல் விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ ஜென்மத்திலையும் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என் பேத்திக்கு பதிலாக இப்போ இன்னொரு குழந்தைய வர வச்சிருக்க, அந்த குழந்தைக்கு தான் நீ பாஸ்தை காட்டுப்ப, என் பேத்திக்கு எப்படி நீ பாஸ்தை காட்டும், உன் மேலே எனக்கு எப்படி நம்பிக்கை வரும், உன் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, நீ எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி கோபமாக பேசிடுறாரு. என் பேத்தி தான் எனக்கு முக்கியம், நீ ஒழுங்கு முறையாக இந்த இடத்த விட்டு நீயே எங்கேனா போயிட்டேன்னா உன் குழந்தையானா மிஞ்சம், இல்லைனா அதுக்கப்புறம் உன் குழந்தை கடை நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் உங்களுக்கு எதனா பண்ணனா, உங்களுக்கு ஏன் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு எந்த ஒரு ஆக்ரோஷமும் இல்லை, எந்த ஒரு பகையும் இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே எனக்கு அப்படி தான் தெரியுது, எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான், அதுக்கப்புறம் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த நம்பிக்கை நிறைவேறாதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ள ஒரு பக்கம் விடுன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பாப்பா அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்ச் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிச்சயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பக்கம் விஜய் கிட்ட பிட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. இதோ பாருங்க விஜய் மாமா, நான் தான் உங்களுக்கு கரெக்டாக இருப்பேன், அவர் ரொம்ப கேவலமானவ, எப்படியான ஒன்று பண்ணி உங்கள் வாழ்க்கையை நாசனம் பண்ண பார்க்குறான், அவளை மாதிரி ஆள் உங்களுக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாயிலே வடை சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாயில வடை சுடுறது, கையில் கதை கட்டுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது, எனக்கு நல்லா தெரியும் நான் யார் என்னன்றது, உனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சு அது போதும் எனக்கு, அதை விட்டு என்கிட்டே வந்து நீ கம்பி கட்டுறது எல்லாம் கட்டின்னு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. உடனே பார்க்கணும், விஜய் மாமா உங்களுக்கு இப்போ புரியாது, நீங்கள் என்னைக்கான ஒரு நாள் அடிபட்டு ஓரமாக உட்காருவீங்க, அப்போ புரியும் நான் யார், என்னோட அருமை என்னன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இன்னும் என்னோட அருமை தெரியல,
அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்கா. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே இவங்க பேசுறதெல்லாம் இவங்க பேசிட்டே இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வழியில் நாம போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. இந்த யோசனை என்ன எவ்வளோ தூரத்துக்கு போக போகுது, என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். புதுசாக தினசாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்குன்னு அந்த பிரச்சனையில் பார்த்து நம்ம ஓடி ஒழிஞ்சா அது நமக்கு தாங்க ஒரு பக்கம் அவசியமாக இருக்குது. அதனால் எதை பார்த்தியும் ஒழியாமல் நாம் கரெக்டாக நம்ம ஒளியில் நம்ம இருந்தால் எல்லாமே நமக்கு நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருக்குது. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் மல்லி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து விஜய் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் வரமாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விலக பார்க்குறாங்க. மல்லி என்னையும் விட்டுட்டு என் குழந்தைய நீயே எடுத்துகிட்டு போறியே, இந்த மாதிரி பண்ணாத, என் உசுறு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது, அதையும் என்கிட்ட எடுத்துன்னு போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி சோகமாக ஒரு பக்கம் மல்லி இருந்து விஜய்க்கு திரும்ப போகிறாங்க. ரெண்டு பேருக்கு ஒரு பக்கம் காதல் அதிகரிக்குது. இதுக்கப்புறம் இந்த சந்தோஷமான வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நிறைவடைய போதா, இன்னும் அதிகமாக போதா, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான விடை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கிடைக்குதா போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.